ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். அப்பா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வேர்க்கடலை தான் வந்து அவிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி அவிக்கவே வந்து ஆரம்பித்தேன். மித்தி கேட்டுகிட்டே இருந்தாலும் சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே தான் அவிச்சு வச்சுருக்கேன். அவங்களுக்கு பிடிக்குன்றதுனால செஞ்சிட்ருக்கேன். கந்த சஷ்டி வந்து 3 நாள் வந்து ரொம்ப வெற்றிகரமாக சந்தோஷமாக வந்து பூஜை பண்ணி முடித்தாச்சு. நான் எடுத்த சஷ்டி வந்து விரதம் எப்படி எடுத்தேன்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருக்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருந்தேன். 3ஆவது நாள் ஒரு பொழுது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தேன். வாழை இலைலாம் போட்டு நம்ம நார்மலாக வந்து தட்டெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு வாழை இலை வாங்கிட்டு வந்து சாதம் சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. முருகர் வந்து நம்மளை சோதிக்கலன்னா நம்மளோட வேண்டுதல் வந்து அவர் காதில் கேட்கலன்னு தான் அர்த்தம். என்னடா இது 3 நாளுமே ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு நாள் ஒரு பதட்டம் ஒரு பயத்தோடவே இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த பதட்டம் பயம்லாம் இல்லை. நார்மலாக நான் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருந்து தான் பூஜையுமே பண்ணேன். இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி 4ஆவது நாள். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருந்தேன் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் பூஜை ரூம்குள்ளெல்லாம் போயிட்டு எதுவுமே வந்து கையில் எதுவுமே வைக்கவே இல்லை. பால் மட்டும் காய்ச்சி வச்சுட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து சிம்பிளாக பால் காய்ச்சிருவோம். இன்றைக்கி வந்து ரோஷன் ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது. அதனால சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பொறுமையாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்ச வேலை பார்க்கும்போதே வந்து யோசித்தேன். இதுக்கப்புறம் வந்து என்னால் சாமி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பூஜை பண்ண முடியாது. ஆனால் நான் பாஸ்டிங்லேயே தான் இருக்கேன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு வரமா சாபமானே தெரியாது. எதுவாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அவர் வந்து நம்மளை சோதிக்காமல் இருக்கவே மாட்டார். ஆனால் சோதனை வந்து நமக்கு இப்படி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப ஆசையாக விருப்பமாக இருந்தேன். இந்த 7 நாளுமே வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அபிஷேகம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் வந்து பண்ண முடியல. ஆனால் 7ஆவது நாள் வந்து திருக்கல்யாணத்தன்னைக்கு என்னால் பண்ண முடியும். ஏன்னா விடியற்காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து நம்ம பூஜை பண்ணிடலாம். அப்போ வந்து நம்ம நார்மலாக பாடி கண்டிஷன்லாம் நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலுமே இருக்கும். நான் வந்து அவங்களுக்கு காலையிலே கால் பண்ணி சொல்லிட்டேன். இந்த 3 நாள் வந்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் ஒரு 3 நாள் வந்து அபிஷேகம் பண்ணிவிடுங்க, ஈவினிங்கில் வந்து விளக்கேற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நார்மலாக பூஜை பண்ணுறதெல்லாம் இல்லை, நான் பண்ண முடியாதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்காக நான் இருக்கிற வேண்டுதல் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வந்து இதில் வந்து பாஸ்டிங் இருக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு முருகர் ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை வந்து தடுக்க வேணாம். சரி ஓகே, நாளைக்கு